வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. A piece of copper having a rectangular cross-sectional area. Hey, area kuttash. 15.2 into 19.1. நல்லா புரிஞ்சுக்கணும். millimeter square. அவன் கொடுத்தது millimeter square. சரியா? And pulled attention. அதுல ஆக்ட் பண்ண டென்ஷன் வந்து 44,500 Newton. Produce an elastic deformation. Calculate the strain upon a piece of copper having a rectangular cross-section area. ஒரு ஏரியா இருக்கு. Pulled attention. இதுல ஒரு டென்ஷன் அதுல ஆக்ட் பண்ணியிருக்கு. Producing an elastic deformation. அப்ப elastic strain ஆயிருக்கு. Calculate the இந்த சம்மு என்னன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. strain கேட்டிருக்கு. இதுலயும் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கொடுத்துருக்கணும். இது என்னன்றத சொல்லிடுறேன். இது வந்து என்ன டைப் ஆஃப் இப்படி யோசிக்கணும். இது மாதிரி ஒரு காப்பர், இதுல டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் பண்ணியிருக்கணும். சோ டான்ஜென்ஷியல் நோக்கப்பர் a piece of copper having a rectangular cross section area pulled a tension. இதுதான் அந்த ஃபோர்ஸ் சொல்றான். டென்ஷன் ஃபோர்ஸ் producing a deformation. the deformation வந்தாலே அது என்னதான்? shear modulus. calculate the resulting strain. shear modulus formula என்ன? eta. shear modulus is அதேதான் shearing stress by angle of shear. angle of shear. இதுல shearing stress is nothing but tangential force acting per unit area by angle of shear ன்றது change in length by original length. அதற்காண்ட அவன் கேட்டிருக்கிறான். calculate the resulting strain தான். del L by L வெளியேற்றுமா? shear தான் கேட்டிருக்காங்க. angle of shear தான் கேட்டிருக்காங்க. which is F by A into Young's modulus. F எவ்வளவு? 44,500 by ஃபோர்ஸே கொடுத்துட்டாங்க. ஏரியா எவ்வளவு? இது மில்லிமீட்டர் ஸ்கொயர்டா மீட்டர் ஸ்கொயர்டா மாத்தணும். சோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு. இது அப்ராக்சிமேட்டா 20 வச்சேன்னா என்ன வரும்? 50 20 வை கரெக்டா இருக்கு. சோ 22 into 15 30. அப்ப 3,300 300 தானே into 10 to the power of minus 3 the whole square minus 6 meter square மாறிடுச்சு. அப்போ இத 3 into 10 to the power of minus 4 ஆக்கிடலாமா? into eta எவ்வளவு? என்ன மெட்டீரியல் இது? அதோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இது என்னது? shear modulus value is நோட் பண்ணிக்கோ 42 into 10 to the power of 9 Newton per meter square. அப்ப மல்டிப்ளை பண்ணிரு. 42 into 10 to the power of 9. So calculate பண்ணுவோம். 9 plus 5 மேல வந்தா minus 5 அவ்வளவுதான். So இது 3 into 42. So 44 45 வச்சுக்கலாம் என்ன? into 10 to the power of minus 3 ஆயிடுச்சு. by 3 into 42 முன்னாங்க 12 1 2 6 கரெக்டானா? 126. அப்ராக்சிமேட்டா இது எத்தனை தடவை போயிருக்கும்? 4 டைம்ஸ் போயிருமாடா கண்ணு? சோ 3 டைம்ஸ் தான் போகும். சோ ஆன்சர் இஸ் 3.65 into 10 to the power of minus 3. யூனிட் என்ன? இட்ஸ் a ratio. no unit. very simple sum. the word the deformation வந்தாலே அது என்ன மாடுலஸ் தான். அடுத்தது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ்ல எப்படி சார் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்? டான்ஜென்ஷியலா ஆக்ட் பண்ணுது. பல்க் ஆக்ட் பண்ணிச்சுன்னா பல்க் மாடுலஸா மாறும். ஓகே.